9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். ஸோ என்னன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. விருச்சக ராசியிலே பாருங்க, குருவின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதம் உள்ள இருக்கு. சனியின் ஆதிக்கம் கொண்ட அனுஷம் 4 பாதங்கள் உள்ள இருக்கு. புதனின் ஆதிக்கம் கொண்ட கேட்டை நட்சத்திரம், ஸோ அதோட 4 பாதங்கள் உள்ள இருக்கு. ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் கொண்ட நட்சத்திரங்கள்ல உள்ள இருக்கு. ஸோ இவனோட குணாதிசயங்கள் கட்டாயம் மாறுபடும். சரி, எப்பேற்பட்ட குணாதிசயத்தில் இருப்பாங்க அதை சொல்லுங்க. அதற்கு முன்னாடிங்க என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ விருச்சக ராசி அதில் அடங்கிய நட்சத்திரங்கள் விஷாகம் 4ஆம் பாதம், அனுசம் 4 பாதமும், கேட்டை 4 பாதமும், மொத்தம் 9 பாதங்கள் விருச்சக ராசியில். இதில் விருச்சக ராசி இதை எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு விருச்சக ராசிக்காரர்கள் இந்த விஷாக நட்சத்திரத்தில் பிறந்ததுனால காமதேனு அப்படிங்கிற மற்றும் பார்வதியுடன் கூடிய சிவபெருமானுடைய போட்டோவை வச்சு வணங்குவது அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அது 8வது ராசி. அப்போ இந்த 8வது ராசி அப்படிங்கிறது பல விதமான சோதனைகள் தாண்டி ஜெயிக்கக்கூடிய இடம். அப்ப இந்த குருவின் நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால அவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில படாத பாடுபட்டு பல கஷ்டங்களுக்கு ஆளாகி கடைசியில ஜெயிக்கிறது அவங்களுடைய எண்ணம், ஜெயிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீவிர உழைப்பு, தீவிர சிந்தனை, இது எல்லாமே அவங்களுக்கு அங்கே பலம். இது போக அவங்க வாழ்க்கையில் அவங்க அந்த ஞானம், அந்த குருடி நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த ஞானத்தினால பிறருக்கு பார்த்தீங்கன்னா உதவி செய்யணும், பிறர் நம்மளால நல்லா இருக்கணும், இப்படிங்கிற அந்த அறிவு தான் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ எப்பவுமே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய முயற்சிகள் இதில் சம்பாரிச்சதை அவங்க சுற்றி உள்ளவங்களுக்கு, அவங்க ரிலேஷனுக்கு, அவங்களுடைய மக்களுக்கும், அவங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சு தான் இங்கே இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு உதவி செய்தாலும், எந்த அளவுக்கு இவங்க நல்லவங்களாக இருந்தாலும் இவங்களுக்கு சோதனைகள் தான் ஜாஸ்தி. அப்போ நீ என்னத்தை செஞ்ச, நீ என்னத்தை பார்த்த, இப்படிங்கிற ஒரு பேச்சு தான் இவங்களுக்கு சம்பளமா கிடைக்குது. இருந்தாலும் அதை பற்றி விஷாக நட்சத்திரக்காரர்கள் கவலைப்படுறதில்லை. சிறப்புங்க ஐயா. ஐயா, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் போயிருக்கும். அனுச நட்சத்திரம் அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு தோஷம் இல்லாத நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாவே அவங்களுக்கு நேர்மை, அது போக பார்த்தீங்கன்னா தாராள குணம், உழைப்பு, அந்த உழைப்பால் அவங்க சம்பாரிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்காமல், கெட்ட பாதையில் போகாமல், கெட்டது நினைக்காமல் அவங்களுடைய திறமையினால சம்பாதிக்கிறாங்க, சாதிக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க, வேலை செய்கிறாங்க, அங்கே நேர்மையாக இருப்பாங்க. இவங்களுடைய உழைப்பு, இவங்களுடைய அறிவு, இவங்களுடைய திறமைக்கு தகுந்த ஒரு சம்பளமோ ஒரு ப்ரமோஷனோ இவங்களுக்கு வேலையில கிடைக்கிறது இல்லை. அதுபோக இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது எப்பவுமே அவங்க பார்த்தீங்கன்னா 100% ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் எப்படி பண்றாங்கன்னா, இவங்க ஆரம்ப காலத்துல இருந்து அந்த பிஸ்னஸ் செஞ்சு அதுல உழைச்சு அதில் மொத்த அனுபவத்தையும் தெரிஞ்சு அந்த பிஸ்னஸ் செய்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன ஒரு கெட்ட நேரம் தெரியல, ஒரு 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள இவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் பாதிக்கப்பட்டுறாங்க. அப்போ நண்பர்களால் பாதிக்கப்படுறாங்க, அடுத்தவங்களை நம்பி கெடுறாங்க, அது போக பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கிறாங்க. இது மாதிரி பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் இவங்களுக்கு வருது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சொன்ன மாதிரி இந்த சுக்கிர தசைலாம் வரும் இல்லைங்களா? இல்லை, கேது தசை, அதுக்கப்புறம் தான் சுக்கிர தசை. அப்போ இந்த தசை காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கேது தசையில நிறைய பேர் பாதிக்கப்பட்டுறாங்க. அந்த கேது நல்ல பொசிஷன்ல இருந்துச்சுன்னா இவங்களுக்கு நல்ல மார்க்கம், நல்ல ஞானம், நல்ல அறிவு
இவங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்குது. அதே அந்த கேது கெட்டு போயிருந்தால் 6, 8, 12ல இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் மாட்டிக்கிறாங்க. அதனால இவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த மாதிரியான திசைகள் நடக்கும்போது ஒரு பிஸ்னஸ் செஞ்சாங்கன்னா அதில் ஃப்ளாப் ஆயிடுறாங்க. அப்போ எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, சுக்கிரதிசையே நடந்தாலும் அந்த பீரியட்ல எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். டோட்டலாக இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனியினுடைய நட்சத்திரம் யாருடைய வீட்டில் இருக்குது? செவ்வாயுடைய வீட்டில் இருக்குது. செவ்வாய்க்கும் சனிக்கும் 7ஆம் போர் 8ஆம் போர் எப்பவுமே பயங்கரமான எதிரி. சனி பகவானுக்கு செவ்வாய், செவ்வாய்க்கு சனி. அப்போ அவங்க வீட்டிலேயே இப்போ வந்து அனுச நட்சத்திரம் இருக்குது செவ்வாயுடைய வீட்டில். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனியுடைய வீட்டில் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்குது. இதனால என்ன ஆகுனா இவங்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஏதாவது ஒரு சர்க்கிள் வந்துட்டே இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் இவங்களை வீழ்த்தோணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும். அதனாலதான் எந்த தசை நடக்குது அந்த தசையில என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு இவங்க ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கணும். சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம், புதனின் ஆதிக்கம் கொண்ட கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? எனக்கு பிடித்த நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. எதையுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க. அதே மாதிரி அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அந்த பிடிவாதமும் அந்த வைராக்கியமும் அந்த வைராக்கியத்தால் இவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கிறது. அதுபோக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு எடுத்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தாவே இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் பாதிப்பு வந்துடும், திருமணம் தடையிரும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்து நிறைய பேர் திருமணம் பண்ணி குழந்தை பாக்கியம் கிடைச்சு நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் காட்டியிருக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த குருவுடைய பார்வையோ சுபகிரகங்களுடைய பார்வையோ கிடைச்சதுன்னா இன்னுமே சிறப்பாக இருப்பாங்க. இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை ஒரு ஆண் திருமணம் செய்யறாங்க அப்படின்னா அந்த பெண்ணால் அந்த ஆணாகப்பட்டது உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சிறப்புங்க ஐயா. ஐயா இப்போ திருமண யோகம் பார்க்கலாங்க, 7ஆம் இடம் சொல்லலாம். அப்படிப்பட்ட நம்ம விருச்சிக ராசினருக்கு 3 நட்சத்திரத்துக்கான பலனை சொல்லுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் இவங்க வந்து அந்த திருமண வயசு வரும்போது ஏதாவது ரூபத்தில் பிரச்சனை வேதனை, நம்பினது கிடைக்கல, தான் ஆசைப்பட்டது கிடைக்கல, தன் அம்மா அப்பா பார்த்த இடத்துல பொண்ணு அமையல, இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% பேருக்கு பாதிக்குது. இதற்கு காரணம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான். மற்றபடி இதில் நட்சத்திரம் காரணம் அல்ல. இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் அவங்க ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகத்தில் நமக்கு வந்து என்ன கிரகம் கெட்டிருக்குது, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு திருமண தடையே இருக்காது. சிறப்புங்க ஐயா. விருச்சிகராசி நேயர்கள் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி யாருக்கு உண்டாகும்? பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த அனுச நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து அந்த சுக்கிர தசை காலகட்டங்கள் அதுவும் நல்லா இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி திசை புதன் தசை, இந்த புதன் தசையிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்றதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதன் கேது சுக்கிரன், அந்த சுக்கிரன் தசையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் வந்து இந்த டயத்தில் ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிறாங்க, ஒரு சிலர் வெளிநாடு போய் சம்பாதிக்க முடியறதில்லை, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும், நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வருமானமும் வசதியும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இதற்கு காரணங்கள் ஆகப்பட்டது அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லிடலாம் அவங்க நல்லா இருப்பாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்க தசா புத்திகளையும் செக் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். விருச்சிக ராசி எடுத்தாலே அவமானம் அசிங்கம் சொல்றோம். நிறைய அவமானம் அசிங்கம் சந்திக்காத விருச்சிக ராசி கிடையாது. ஏன் அவங்களுக்கு மட்டும் வழித்தடம் ரொம்ப கோளாறா இருக்குது? எல்லாருக்கும் நல்லா இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் வாழ்க்கை ஒரு மாதிரி போகுது. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8வது இடம் விருச்சகம். அப்போ அந்த 8வது ராசி விருச்சகம் அப்படின்னாவே அந்த 8ஆம் இடம் என்பது மர்மம், கடன், எதிரிகளுடைய தொந்தரவு, ரெண்டா பார்த்தீங்கன்னா ஜெயில் வாழ்க்கை, ஊர் விட்டு ஊர் போகிறது,
இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே அடங்கி இருக்குது. 8வது இடம்னாவே ஒரு ரகசியம். அது போக வந்து 8வது இடம்னாவே திடீர் யோகம், திடீர் பணக்காரர் ஆவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் இடம் என்பதே மர்மம். அப்போ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு சோதனைகளும் அவ்வளவு தடைகளும் வருது. இதையும் மீறி ஒரு சில நல்ல பொசிஷனுக்கு வராங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களும் தசாபுத்திகள் தான் காரணம். பெரும்பாலும் திருமண வாழ்க்கை பெருசா சரியில்லை, கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு மட்டும் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு சுக்கிர பகவானுடைய வீடு. அந்த சுக்கிர பகவான் அப்பட்டது 7ஆம் இடத்திலே இருந்தாலும் தோஷம். அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலஸ்தர காரகன். அப்போ அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்து அதிபதி அவங்களுடைய ஜாதகத்துல கெட்டு போகாம நல்லா இருக்கணும். இதே வந்து விருச்சக ராசியில பிறந்த எல்லாத்துக்குமே திருமண பங்கம் வருதுன்னா அப்படி இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வருது. அதற்கு காரணம் அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தான். அந்த சுக்கிர பகவான் ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா நல்ல வாழ்க்கை. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் விருச்சக ராசிக்கு ஆகாத இடத்துல இருந்தாங்கன்னா ஆகாத வாழ்க்கை தான் உருவாகும். சிறப்புங்க. விருச்சக ராசி நேயர்கள் நீங்க பல்லாயிரம் ஜாதகம் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது விருச்சக ராசி நேயர்கள் இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுக்கோப்புல வச்சுக்கோங்க, இல்ல இந்த விஷயம் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? விருச்சக ராசிக்காரர்கள் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோபம் இருக்கிற இடத்துல தான் நல்லதும் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெளிப்படையானவர்கள் விருச்சக ராசிக்காரங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை உள்ளம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒருத்தரை நம்புறாங்கன்னா முழுசா நம்பிடுறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து நம்பிக்கை துரோகத்தை தான் நிறைய சந்திக்கிறாங்க. இவங்க நம்பக்கூடியவர்களால தான் இவங்க வந்து மோசம் போறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் சிந்தனை செய்து ஒருத்தர் கூட பழகலாம், உறவாடலாம், அவங்கள நம்பலாம். ஆனால் நல்ல சிந்தனை செய்து ஒரு முடிவு பண்ணி தான் அவங்கள நம்பணும். டோட்டலாக யாரையுமே முழுசா நம்பாமல் ஒரு மேலோட்டமாக போகிறது இவங்களுக்கு நல்லது. சிறப்புங்க ஐயா. விருச்சிக ராசி நேயர்களை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசணும். அதே மாதிரி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் ஐயா. நன்றி மணிகண்டன். நன்றி.